Hi friends, welcome back to our channel Film by Mukesh Karan. So finally, Deadpool and Wolverine movie release ஆயிடுச்சு. அவெஞ்சர்ஸ் எண்டிகேம்க்கு அப்புறம் மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருந்து வர மூவிஸ் எல்லாமே ஒரு பிலோ ஆவரேஜ் ஸோ அந்த மாதிரியான ஃபிலிம்ஸா தான் இருந்தது. ஸோ சரியா ஓடாம ஸோ ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது வராம அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்வல் மூவிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே வந்து டெட்பூல் சொல்லியிருப்பாரு அவரே, ஐ எம் மார்வல் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துல மார்வல் ஸ்டுடியோஸோடைய மார்வல் ஜீசஸா நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ காப்பாத்திட்டாரு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் தான். ஸோ இந்த ரிவ்யூல பார்த்தீங்கன்னா ஸ்பாயில்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ படம் பார்க்காதவங்க கூட இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சினிமா கண்டென்ட்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல செட் பண்ணுவாங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் எதுனா, வெல் அஃப்கோர்ஸ் ஹியூ ஜாக்மேன் அண்ட் ராயன். ஸோ விச் மீன்ஸ் டெட்பூல் அண்ட் வுல்வரின். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். பிகாஸ் அவங்க தான் நம்மள வந்து மூவி ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் கூட தான் நம்ம வந்து ஃபுல்லா டிராவல் ஆகும். அண்ட் இந்த படத்துல டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஸோ இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை பார்த்தீங்கன்னா அழகாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஃபன்னாகவும் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த பேட்டில், ஸோ டெட்பூல் விசஸ் வுல்வரின், ஸோ அந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டில் ஆரம்பிச்சு கடைசியில அவங்க எப்படி டீம் அப் ஆகி எப்படி எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ மூவி எண்டு வரைக்குமே அவங்க எப்படி டிராவல் ஆகுறாங்க, ஸோ எதை நோக்கி போறாங்கிற வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாவே காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா என் கண்ணுக்கு படுது. இந்த மூவியோடைய சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் மூவிஸ், ஸோ மூவிஸ் சீரீஸ் இப்படி கூட சொல்லலாம். லோக்கி சீரீஸ் பார்த்தீங்கன்னா சிஜிஐல பார்த்தீங்கன்னா சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் ரெண்டுலயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் சிஜிஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ஹல்க், ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கும். பட் ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற சிஜிஐ விஎஃப்எக்ஸ் ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க படத்துல. அண்ட் முக்கியமா சொல்ல போனா இந்த படத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ், ஸோ ஃபைட் சீக்வன்ஸோட இந்த கோரியோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா வாயால சொல்லவே முடியாது. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபைட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வெல் அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்ரேட்டடான சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா படத்துல அது இன்னுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இத்தனைக்கும் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம டெட்பூலும் வுல்வரினும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாசிக்கா பார்த்தீங்கன்னா வாக் பண்ணிட்டு வர்றாங்களே, ஸோ அந்த சீன்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா பார்த்தீங்கன்னா இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து நம்ம ஹியூ ஜாக்மேன் அதாவது வுல்வரின் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா போடுவாரு. ஸோ அந்த மாஸ்க் மாற்ற சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸா பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அதுல அந்த ஃபைட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லோமோலாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்லோமோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே மைண்ட் ப்ளோயிங்கா பார்த்தீங்கன்னா இருந்தது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீன் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸா இருந்தது. அந்த அண்ட் வுல்வரினா நடிச்ச ஹியூ ஜாக்மேனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லியே ஆகணும். ஸோ ஐ திங்க் ஸோ ஒரு 10 years பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 years ஆயிருக்கும். ஸோ முன்னாடி பார்த்துருப்போம்ல எக்ஸ்மேன் சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மூவிஸ்ல எப்படி லோகன் அந்த வுல்வரினை பார்த்தோமோ அதே லோகன் அதே வுல்வரின் பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஹியூ ஜாக்மேன் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த வுல்வரினோட பிசிக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வுல்வரின் கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் மூவில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதது இல்லை, மார்வல் ஃபேன்ஸுக்கு தெரியாது இல்லை, நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்வல் ஃபேன் தான். இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த படத்துல வந்து கேமியோ வந்து இவங்க தான் வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும், இவங்கலாம் இந்த படத்துல இருக்க போறாங்க அப்படின்னு. அது அந்த நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இருப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேமியோ தர போறாங்க அப்படின்னு இருப்போம். பட் ஆனா மூவி பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுல அந்த அவங்களோட கேமியோவே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ முன்னாடி அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த மூவில பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் வந்து இந்த சில்வர் சூட் அயன்மேனா வர போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு ரூமராகவும் கலந்துருது. பிளஸ் ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, டாம் க்ரூஸ் வந்து அந்த சில்வர் அயன்மேனா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த டாம் க்ரூஸ் வந்து அந்த படத்துலயே பாத்தீங்கன்னா இல்ல, அவரோட அந்த கேமியோவே பாத்தீங்கன்னா இருக்காது. பார்த்தோன்னே வந்து எல்லாருமே டிசப்பாயின்மெண்டா ஆனாங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னடா இவங்கலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த மாதிரி இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஆகல. நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கேமியோஸ் அண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணாத கேமியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல இருக்கு. ஸோ அந்தந்த கேமியோ கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வரும்போது ரிவீல் ஆகும்போது நீங்க நீங்க எப்படி சார் இங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகும். ஸோ யாரோ பாத்தீங்கன்னா கேமியோவா பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடி சொல்லியிருப்பேன்ல டெட்பூல் அண்ட் வூல்வரின். ஸோ மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் இவங்க தான் டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னல. அவங்க எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேமியோவை பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்க. என்னடா படம் முழுக்க கேமியோவா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தோணும். பட் இருந்தாலும் அந்த கேமியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வெல் எக்ஸ்பெக்டட் தான்ங்கிற மாதிரி இருந்துச்சு, கூஸ் பம்ஸாவும் இருந்துச்சு. ஒரு சிலர் பார்த்தா அன்எக்ஸ்பெக்டட் கேமியோஸாவும் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஆல்சோ படத்தோட ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ஓகே நல்லாவா இருந்தது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டபிளான ஒரு ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதுல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரோலை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அண்ட் அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த பிஜிஎம் ஸ்கோர் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க நல்லா கொடுத்துருந்தாங்க. கடைசியில நான் சொல்லியிருப்பேன்ல இந்த டெட்பூலும் உள்வரினும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு வாக்கு வந்து வருவாங்க, அங்க ஒரு ஃபைட் சீன் இருக்கும்னு. ஸோ அந்த ஃபைட் சீனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சாங் பாத்தீங்கன்னா பிளே ஆகும். ஸோ அந்த சாங்கோட பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அந்த ஃபைட்டை பார்க்கும்போது அது இன்னும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா பாத்தீங்கன்னா இருந்தது எல்லாமே. ஸோ இந்த ஃபைட்டிங் கோரியோகிராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியஸ்லி ஐ கான்ட் எக்ஸ்பிளைன். அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கு. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னால அவ்வளவா பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது பிகாஸ் ஆஃப் ஸ்பாய்லர். ஸோ தெரியாதனமா ஸ்பாய்லர் ஆயிடுமோ அப்படின்னா ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பேசணும்னா கண்டிப்பா ஸ்பாய்லர் பேசிதான் ஆகணும். ஸோ அதனாலதான் ஸ்பாய்லர்ஸே இல்லாம பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு மூவிஸ் எல்லாம் ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு மார்வல் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மூவில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கே பாத்தீங்கன்னா தெரியாது பிகாஸ் ஆஃப் டெட்பூல் அண்ட் வூல்வரின். ஸோ அவங்க பண்ற அந்த ஃபன் அண்ட் ஹியூ ஜாக்மன் வூல்வரின் கேரக்டர். ஸோ இவங்களால பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நெகட்டிவே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. அண்ட் படத்துல பாத்தீங்கன்னா லேக் ஆகாது. ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு லேக் அடிக்காது. ஸோ ஸ்பீடா போற மாதிரி தான் இருக்கும் படம். பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஸ்பீடா பாத்தீங்கன்னா மூவி போகும். முன்னாடி சொன்னா லேக்ங்கிறது பாத்தீங்கன்னா அடிக்காது. ஸோ அவ்வளவு ஸ்பீடா பாத்தீங்கன்னா மூவி போயிட்டு இருக்கும். எப்ப ஸ்டார்ட் ஆச்சு எப்ப முடிஞ்சது கூட தெரியாம பாத்தீங்கன்னா இருப்பீங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீட்ல போகும். சரி ஓகே, பாசிட்டிவ்ஸ் பார்த்தாச்சு. இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமான நெகட்டிவ்ஸ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ்ஸே பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கே பாத்தீங்கன்னா தெரியாது, அந்த அளவுக்கு மெய் மருந்து மூவியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துன்னு சொன்னால. ஒரு ஷார்ட்ல பாத்தீங்கன்னா அதாவது உள்வரின் வந்து மாஸ்க் மாற்ற ஷார்ட் பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது வந்து எப்படின்னா அது விஎஃப்எக்ஸ்னு நல்லாவே தெரியுது, விஎஃப்எக்ஸ்னு தெரியற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, என்னுடைய ஒப்பீனியன் தான். அண்ட் இந்த மூவில பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கான்செப்டை பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் ஆனா அந்த ஒரு கான்செப்டை பாத்தீங்கன்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ற விதங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியல. ஸோ அது என்ன கான்செப்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லைன் பத்தின ஒரு கான்செப்ட் தான். பட் ஆனா அந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா அது வந்து விஷுவலா பார்த்தாதான் நமக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அது விஷுவலா காட்டாமையே வந்து அவங்க ஜஸ்ட் அந்த டைலாக்ஸ் மூலியமே பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அது ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி தான் அந்த சீன்ஸ்ல பர்டிகுலர் சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா தோணுது. அப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓவரா அப்கிரேட் ஆயிருக்காரு. ஸோ எல்லா சீன்லயும் பாத்தீங்கன்னா வச்சு
ப்ரொடக்ஷன் கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா லைக் இந்த 20th Century ஃபாக்ஸ் அண்ட் மார்வல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி தள்ளி இருப்பாரு படத்துல. பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபன்னா இருக்கும் அவர் கலாய்க்கிறது எல்லாம் பார்க்கும்போது. பட் ஆனா அங்கங்க பார்த்தீங்கன்னா எமோஷன் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வரும்போது அங்க ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா பண்ணுவாரு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். பட் எனிவேஸ், ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மார்வல் மூவியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா ஒரு ஃபன் என்கேஜிங்கோட பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ படம் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching and signing off. Bye. Wait a minute. ஸோ நம்ம சேனலை பத்தி ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபார் சினிமா கண்டென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை கிரியேட் பண்ணுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷூட் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஐ திங்க் ஸோ இந்த மந்த்குள்ள இந்த வீக்குள்ள பார்த்தீங்கன்னா ஷூட் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு எப்போ என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ சப்போஸ் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ரிலீஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும் போது முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் எப்போ அப்லோட் பண்ணுறேன், எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத. ஐ ஹோப் ஸோ யூ வில் லைக் மை ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஏதோ ஷார்ட் ஃபிலிம்னு பெருசா லைட்னிங் எல்லாம் வச்சு ஒரு சினிமா கேமராலாம் வச்சு எடுக்கிறாங்களோலாம் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த ஒரு மொபைல் கேமரா வச்சு தான் நான் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால யா. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்ல வந்தேன். அதாவது என்னன்னா, நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.